வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். அரிக்கமேடு சுற்றுலா தலமாக மாற்றும் பணி வேகமாக நடக்க வாய்ப்பில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தம். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் அழுகிய நிலையில் ஆண் சடலம். காவல்துறையினர் தீவிர விசாரணை. விபத்தில் மூளைசாவு அடைந்த நபரின் உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சை செய்து அகற்றம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளிகளுக்கு பொருத்தி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சாதனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரில் உள்ள பூங்காவில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகள் 9,73,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் நாகராஜன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 3,000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் என்ஆர் கோப்பைக்கான அகில இந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி கடந்த 12ஆம் தேதி தொடங்கி புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட், சர்க்கிள் தி பாண்டிச்சேரி, ஒயிட் டவுன், இந்திரா காந்தி ஸ்டேடியம் உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர். தொடர்ந்து இறுதிப் போட்டி மற்றும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு கோரிமேடு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வாரந்தோறும் மக்கள் மன்றம் நடத்தப்படுகின்றன. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் நேரடியாக வந்து தங்களது பிரச்சினைகளை தெரிவித்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இக்கூட்டத்தில் மங்கலம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய காவல் நிலையங்களின் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உடனிருந்தனர். வில்லியனூரில் அண்ணா சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாட வீதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். முன்னதாக திமுகவின் இருவண்ண கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்கள், மாணவர்கள், வியாபாரிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித், கழக மூத்த முன்னோடிகள் மண்ணாங்கட்டி, மூர்த்தி, அக்பர்,
முத்துப்பாண்டி, பாஸ்கரன், சண்முகம், மணவாளன், காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், அணி தலைவர்கள் நவாபன், பழனிசாமி, அணியின் துணை அமைப்பாளர்கள் காளி, கதிரவன், கோபி, சரவணன், கிளை செயலாளர்கள் முருகன், சுப்பிரமணி, சரவணன், முருகேசன், திலகர், ஏழுமலை, சிராஜுதீன், ஸ்ரீகாந்த் மற்றும் ஏழுமலை, ராஜ், மோகன், கோபி, சூர்யா, ராஜ் முகமது, சுல்தான், அனீஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மூர்த்தி புதுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா அப்துல் கலாம் சாசன மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமமான மூர்த்தி புதுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அனைவரையும் ஆசிரியர் பொன்னி வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அப்துல் கலாம் சாசன மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே ஆசிரியர் தின விழாவை பற்றி விளக்கி பேசினார். ஆசிரியராக பணியாற்றி பிறகு பல உயர்ந்த பதவிகளை பெற்று மறைந்த ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் தினத்தையே ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடி வருகிறோம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுகையில், எப்படிப்பட்ட பொறுப்புகள் வந்தாலும் ஆசிரியர் என்ற பொறுப்பே உலகத்தில் தலைசிறந்த பொறுப்பானது. இதனால் என்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தின நாளாக கொண்டாட வேண்டும் என்று கூறியதை சாண்டிலன் மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். மேலும் ஒவ்வொரு மாணவனும் தொடக்க பள்ளியில் துவங்கி பல பட்ட படிப்புகள் பயின்று உயர்ந்த பதவிகள் வகிப்பதற்கு காரணம் ஆசிரியர்களே என்று எடுத்துரைத்து அப்பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூறுகையில், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பது போல் பாதி நேரங்கள் உங்களை நல்ல வழியில் நடத்தி செல்வதற்கு உறுதுணையாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். பட்டங்கள் படித்து பதவிகள் வரும்பொழுது இவர்கள் எங்களுடைய மாணவர்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறோம் என்று ஆசிரியர் பெருமக்கள் கூறினர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் சந்தானலட்சுமி நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கூறுகையில், எங்களுக்கு தாய் தகப்பன் குருவாக செயல்படும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் என்று கூறினர். நிகழ்ச்சியில் அப்துல் கலாம் சாசன மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகி முனியப்பன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணிபுரியும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அண்ணா நகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் அழுகிய நிலையில் இருந்த ஆண் சடலம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா நகர் வீட்டு வசதி வாரிய அலுவலகம் அருகே தனியாக நின்றிருந்த காரில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி பொதுமக்கள் உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கார் கதவை திறந்து பார்த்தபோது காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அண்ணா நகர் அருகே உள்ள கேசி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான ராமு என்றும் இவர் தனக்கு சொந்தமான காரில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்ற விழாவிற்கு சென்று 30ஆம் தேதி வழக்கம் போல் அவர் கார் நிறுத்தும் இடமான வீட்டு வசதி வாரியம் அருகே தனது காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். கடந்த 15 நாட்களாக காரை அவர் அங்கிருந்து எடுக்கவில்லை. இந்த நிலையில் அவரது காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரியவந்ததை அடுத்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காருக்குள் எப்படி ஆண் சடலம் வந்தது, யாரேனும் கொலை செய்து உள்ளே போட்டுவிட்டு சென்றார்களா அல்லது காரின் உரிமையாளரான ஆட்டோ ஓட்டுநர் ராமு இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாமா அல்லது தனியாக நின்றிருந்த கார் என்பதால் யாருக்கும் தெரியக்கூடாது என எண்ணி தற்கொலை செய்திருக்கலாமா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் காருக்குள் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை தொகுதியில் சாலை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் 46.20 லட்சம் ரூபாய் செலவில் ரெட்டியார் நகரில் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பிள்ளையார் கோவில் வீதியில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் தனசேகர், பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடி அருகே உள்ள தனியார் மீன்படையை அகற்ற வலியுறுத்தி மீனவ பெண்கள் திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி நகராட்சி நவீன மீன் அங்காடி உள்ளது. இதன் அருகே தனியாருக்கு சொந்தமான மீன் கடை இயங்கி வருகிறது.
இந்த கடையால் சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் பெண்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக அந்த மீன் கடையை அகற்ற வேண்டுமென மீனவ பெண்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்தனர். ஆனால் இதுவரை அந்த மீன்கடை அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மீன்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் தனியார் மீன்கடையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து மீனவ பெண்கள் கூறுகையில், ஆட்சியாளர்களின் செல்வாக்கால் தனியார் ஒருவர் மீன்கடை நடத்தி வருகிறார். இதனால் சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே உடனடியாக தனியார் மீன்கடையை அகற்ற வேண்டும் என்றும், இல்லை என்றால் அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து நேர்காணல் நடத்தினர். ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளியில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியைகள் ஆச்சாரியா கல்வி நிறுவனர் டாக்டர் ஜே அரவிந்தன் வழிகாட்டுதலின்படியும் பள்ளி முதல்வர் கார்த்திகா சீனிவாசன் ஊக்குவிப்பினாலும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றனர். அவருடனான நேர்காணலில் மாணவர்கள் கல்வி தொடர்பான சில கேள்விகளை எழுப்பினர். அதற்கு கல்வி அமைச்சர் மிகுந்த ஆர்வத்துடன் அற்புதமான தகவல்களையும் அறிவுரைகளையும் பகிர்ந்து கொண்டார். 25ஆம் நூற்றாண்டில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்ன என்ற கேள்விக்கு 13 முதல் 15 வயது வரை உள்ள மாணவர்கள் போதைப் பொருளில் சிக்கிக்கொண்டு கல்வியில் கவனம் செலுத்தாமல் நேரத்தை வீணாக்குவதை சுட்டிக்காட்டி அமைச்சர் பதிலளித்தார். இதனை தவிர்க்க தியானம், யோகா மற்றும் விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். மேலும் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி தவறான நண்பர்களுடன் பழகுவதை தவிர்த்தாலே கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்றும் கூறினார். மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையை நிர்மாணிக்குமா? மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கையை நிர்மாணிக்காது. ஒவ்வொருவருக்கும் கடவுள் வழங்கிய தனித்திறமைகள் உள்ளன. அந்த திறமையை சரியாக வெளிப்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்றும் குறிப்பிட்டார். அலைபேசி பயன்பாட்டை எவ்வாறு குறைக்கலாம் என்ற கேள்விக்கு அலைபேசி பயன்பாட்டை முழுமையாக தவிர்க்க முடியாது என்றும், ஆனால் விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதன் மூலம் நேரத்தை பயனுள்ளதாக கழிக்கலாம் என்றார். இவ்வாறு பயிற்சி பெறும் மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறப்பான நிலையை அடைவார்கள் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் கல்வி அமைச்சரை போல் நாம் உருவாக என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு கடுமையான உழைப்பு மட்டும் போதாது, அதை எவ்வாறு வெளிப்படுத்தி பிறரால் புரிந்து கொள்ள செய்வது என்பது மிக முக்கியமான யுக்தியாகும் என்று கூறினார். கல்வி அமைச்சரின் இவ்வாறான அறிவுரைகள் ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளி மாணவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தையும் உந்துதலையும் அளித்தன. ஏற்கனவே எங்கள் பள்ளி மாணவர்கள் சிலம்பம், மலக்கம்பம் போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றனர். எதிர்காலத்திலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று பள்ளியின் பெயரை உயர்த்துவார்கள் என நம்புகிறோம். மேலும் தங்களின் பிள்ளைகள் பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதைக் கண்டு பெற்றோர்கள் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்தனர். பெற்றோர்களின் இப்பாராட்டு எங்கள் பள்ளி வளர்ச்சிக்கு வலு சேர்க்கிறது. இது ஆசிரியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. விபத்தில் மூளைசாவு அடைந்த நபரின் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளிகளுக்கு பொருத்தி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முருகேசன், துணை சேர்மன் டாக்டர் சத்யவேணி, மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் வெங்கட்ராமன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திண்டிவனம் அருகே ஏற்பட்ட விபத்தில் 55 வயதான ராமு என்பவர் படுகாயமடைந்தார். அவர் மேல் சிகிச்சைக்காக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. திடீரென அவர் மூளைச்சாவு அடைந்தார். அவரது உறுப்புகளை தானம் செய்ய ராமு வீட்டார் முன்வந்தனர். இந்த நிலையில் அவரது உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை கமிட்டியினர் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் ராமுவின் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மூளை சாவடைந்த ராமுவின் உடல் உறுப்புகள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டு 2 சிறுநீரகங்களில் ஒன்று ஒரு ஆணுக்கும் மற்றொன்று ஒரு பெண்ணுக்கும் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. கல்லீரல் புதுச்சேரி எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த டாக்டர் முருகேசன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் டாக்டர் வேல் அரவிந்தன், டாக்டர் அருண், டாக்டர் ரஹீனா, டாக்டர் சிவராஜ், டாக்டர் ரத்னவேல் காமராஜ், டாக்டர் ஜெயராம் மற்றும்
உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரதீப் குமார், செல்வகுமார் ஆகியோர் பாராட்டப்பட்டனர். இதுவரை ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் 25 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தனியார் மருத்துவமனை வரலாற்றில் மூளைச்சாவு அடைந்த நோயாளியின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டு 2 பேருக்கு ஒரே நேரத்தில் பொருத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மருத்துவமனை பொது மேலாளர் ராமலிங்கம், தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நேற்று நைட்டு அவருடைய 2 கிட்னியுமே நமக்கு டிரான்ஸ்பிளான்ட் இங்கே பண்ணியிருக்கோம். அவர் ஒரு பேர் ராமு 55 வயசு. ஒரு 3 days முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி குடிபாக்கம் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காரு. அங்கேருந்து ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்து பாண்டிச்சேரி வந்தார். இங்கே வந்ததுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தோம்னா ஒரு பிரெயின் டெட் ஆனதும் அப்புறம் இது மாதிரி அவங்களை மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் ஏதாவது ஆர்கன்லாம் டொனேட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் கிட்னி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மையினர் அணி புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறுபான்மையினர் அணி புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாநில தலைவர் இக்பால் பாஷா, சிறுபான்மை மாநில பொதுச் செயலாளர் ஆபில், மாநில துணைத் தலைவர்கள் சான் என்கிற சான்வாஸ் ராஜ், முகமது ஜாவுதீன், அப்துர் ரஹ்மான், மரிய சுசைராஜ், ஜோசப் மெர்சல், முகமது அசன், ஜவாஹீர் புஸ்தா மீன் மற்றும் தொகுதி தலைவர்கள் செந்தில், ரமேஷ், காரைக்கால் நிரவி, திருப்பட்டினம் ஜெயராமன், முகமது யூசுப், அமிர்தம், அலெக்சாண்டர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதிகிருஷ்ணபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பட்டாபிராமன் தேவஸ்தானத்தில் கோகுல அஷ்டமியை முன்னிட்டு சுவாமி கீது புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் ஆவணி மாதம் கோகுல அஷ்டமியினை முன்னிட்டு ஆலயத்தில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பழ வகைகள், பன்னீர், இளநீர், தேன் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சன்னதி புறப்பாடு மற்றும் வீதி புறப்பாடு மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் சுவாமி கிருஷ்ணர் அலங்காரத்தில் புறப்பாடு நடைபெற்றது. இதற்கு முன்பு வீதிகளில் உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உரியடிக்கும் பக்தர்களின் மேல் தண்ணீரை ஊற்றி உரியடி நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் பின்னமர வாகனத்தில் மாடவீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் விழா குழுவினர்கள், ஊர் கிராம மக்கள், இளைஞர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரிக்கமேடுவை சுற்றுத்தலமாக மாற்றும் பணி வேகமாக நடக்க வாய்ப்பில்லை என்றும், ஏனெனில் புதுச்சேரி நிர்வாகம் அதுபோன்று உள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தம் தெரிவித்துள்ளார். பெருங்கடல் வள மையம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகிய ஆய்வுகள் நிறுவனம், இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம், புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை, சுற்றுலாத்துறை ஆகியவை இணைந்து அரிக்கமேடு ஒரு பிந்தைய காலனித்துவ இந்திய பெருங்கடல் வரலாறு மற்றும் தொல்லியல் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில், அரிக்கமேடு குறித்து புதுச்சேரியில் இருக்கும் பலருக்கு தெரியுமா என்பது சந்தேகம். இதன் சிறப்பை அறிந்தோர் குறைவானோர் தான். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் வரலாற்று பூர்வமான மாநிலம். இதில் அடங்கியுள்ள தொன்மையான தொல்லியல் சிறப்பை ஆராய்ந்து வெளியே கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். பண்டை காலத்திலிருந்து புதுச்சேரியில் வணிகம் நடந்துள்ளதை அறியும் போது புதுச்சேரி நாகரிகத்தை உணர முடிகிறது. புதுச்சேரியில் இருந்து நூலை துணிக்காக அக்காலத்தில் வெளிநாட்டிற்கு அனுப்பியுள்ளோம். அரிக்கமேட்டை ஆராய ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துள்ளனர். அரிக்கமேடு கண்டறியும் முன்பு புதிதாக இருந்தது. நான் இன்னும் அந்த இடத்திற்கு செல்லவில்லை. சிறந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும். அது பெரிய அளவிற்கு வரவில்லை. சுற்றுலா பயணிகள் பார்த்து அறியும் அளவுக்கு அரசு முயற்சி எடுத்து வருகிறது. பழமையான கட்டிடங்களை வைத்து சுற்றுலாவை வெளிநாட்டில் மேம்படுத்துகின்றனர். நமது முன்னோர்கள் எப்படி இருந்தனர் என்பதற்கு அரிக்கமேடு உதாரணம். அரிக்கமேடு பழமையான கலாச்சாரத்தின் பிம்பம். அதை பெரிய சுற்றுலா இடமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம்.
உண்மையில் சொல்ல வேண்டுமானால் நாம் எடுக்கும் இப்பணி வேகமாக நடக்க வாய்ப்பில்லை. புதுச்சேரி நிர்வாகம் அது போன்றது. இன்று நினைத்தால் நாளை வராது. இதை சிரமப்பட்டு செய்கிறோம். கடந்த 2003 தொடங்கினோம். தற்பொழுது 2025 ஆகிவிட்டது. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று பாருங்கள். சுற்றுலா பயணிகள் சென்று வந்து தொன்மையான புதுச்சேரியை அறியும் வகையில் இதுவரை உருவாக்கவில்லை என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். இந்த நிகழ்வில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இதுல என்னென்ன அடங்கியிருக்கு, உண்மையான ஒரு புதிய சம்பந்தப்பட்ட சிறப்பு என்ன இருக்கு ஆராய்ந்து அதை வெளியே கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கிறது. என்னுடைய எண்ணம். நிறைய பேர் செய்தி மணக்குளை விநாயகர் கோவிலில் 65வது ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ சேவை மிக சிறப்பாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் 65வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினம்தோறும் மணக்குள விநாயகருக்கு பல்வேறு வாகன அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் கொண்டுவரப்பட்டு ஊஞ்சல் சேவையில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர். சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறையும் செல்ல தயாராகி இருந்த மக்களுக்காக உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும் என நடிகரும் இயக்குனருமான கௌதம் தெரிவித்துள்ளார். படையாண்டு மாவீரா படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல்களையும் அதன் இயக்குனரும் நடிகருமான கௌதமன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து காண்பித்தார். படக்குழுவினருடன் ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். படையாண்ட மாவீரா திரைப்படம் விரைவில் வெளியாகிறது. நல்ல முறையில் இயக்கியுள்ளனர். அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் திரைப்படம் தயாரித்துள்ளனர். அவர்களின் நோக்கம் பாராட்டத்தக்கது என்றார். அதனைத் தொடர்ந்து இயக்குனரும் நடிகருமான கௌதமன் செய்தியாளர்களை சந்தித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து படத்தின் முன்னோட்டத்தை பாடல்களை காண்பித்தோம். அவர் பார்த்து ரசித்தார். வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்தார். பன்ருட்டி, விருத்தாச்சலம், நெய்வேலி, அரியலூர், கும்பகோணம் பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்தினோம். மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர்கள் சமுத்திரக்கனி, சரண்யா உட்பட பலரும் நடித்துள்ளனர். 13 கோடி ரூபாயில் படம் எடுத்துள்ளோம். உண்மை வரலாற்றை மட்டுமே படமாக எடுக்கிறேன். சந்தனக்காட்டில் வீரப்பன் வரலாறு எடுத்தேன். அடுத்து தமிழரசன் வரலாறு வரும். பின்னர் பிரபாகரன் வரலாறை எடுக்க உள்ளேன். அதற்கு முக்கியமாக இந்த படத்தை எடுத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது பற்றி கேட்டதற்கு, காலம் காலமாக திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு நடிகர்கள், நடிகைகள் வருகின்றனர். வந்தோருக்கு பெரும் வரவேற்பு எப்போதும் தமிழினம் தருகிறது. இந்த வரவேற்பு வாழ்த்துதலுக்கு உரியது. மண்ணுக்கான தலைவராக தகுதிப்படுத்திக் கொண்டு ஒரு சிலர் தான் திரைத்துறையிலிருந்து வந்து நிலைத்துள்ளனர். பெரும் உழைப்பும் சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறையும் செல்ல தயாராகி இந்த மக்களுக்காக உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும். அந்த உச்சமான நாற்காலியில் உட்கார முடியும். வருவது இயல்பானது. அர்ப்பணிப்பான உழைப்பால் தான் தக்க வைத்து உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும். அதையும் செய்தால் இந்த மண்ணுக்கு நல்லது என்றார். படையாண்ட மாவீரா செப்டம்பர் 19ஆம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்பட இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் பெரிதும் மதிக்கிற ஒரு அழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியாக தொடர்ந்து பல முறை முதலமைச்சராக இருந்த எங்களுடைய ஐயா புதுவை முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய படத்தின் முன்னோட்டத்தை, பாடல்களை நாங்கள் அவருக்கு காட்டினோம். ஒரு தாய்மை குணத்தோட அதை அவர் ரசித்து கொண்டாடி ஊடகவியலாளர்கள்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குல்ல, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு எங்களை மனமோந்து அவர் வாழ்த்தினதும் ஆசீர்வதித்ததும் எங்களுக்கு மறக்க முடியாதது. அகில பாரத இந்து மகா சபா சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அகில பாரத இந்து மகா சபா சார்பில் போதைப் பொருள் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலிலிருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று கன்னிகா கோவில் வரை இந்த பேரணி நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை போதை பழக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்காகவும் சமூக நலனுக்கான புதுச்சேரி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் புதுச்சேரி மாநில அகில பாரத இந்து மகா சபாவின் தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தீவனூரில் மயிலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் செஞ்சு மஸ்தான் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இதில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, நகர செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட மயிலம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு திருவள்ளுவர் நகரில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு திருவள்ளூர் நகர் அருகே நகர இளைஞரணி அமைப்பாளரும் 1வது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான சதீஷ் ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு நகர செயலாளர் கண்ணன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் 1வது வார்டு திமுக நிர்வாகி முரளிதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திண்டிவனம் நகர செயலாளர் தீனதயாளன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம், ஏழுமலை, பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி, செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், தளபதி ரவி, சக்திவேல், வடபழனி, நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்த்தனன், கார்த்திக், சரவணன், திருமகள், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி காமேஷ், அதிமுக நிர்வாகிகள் டாக்டர் கணேசன், உதயகுமார், விஜயகுமார், ரூபன் ராஜ், ஜெயஸ்ரீ, பிரகாஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிக்கமேடு சுற்றுலா தலமாக மாற்றும் பணி வேகமாக நடக்க வாய்ப்பில்லை, முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தம். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் அழுகிய நிலையில் ஆண் சடலம், காவல்துறையினர் தீவிர விசாரணை. விபத்தில் மூளைசாவு அடைந்த நபரின் உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சை செய்து அகற்றம், உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளிகளுக்கு பொருத்தி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சாதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.